ஹீரோயின் ஒரு நாள் வீட்ல சமைச்சிட்டு இருக்கும்போது ஜன்னல் வழியா பாக்குறாங்க. அப்ப பக்கத்து வீட்டுக்கு யாரோ ஒரு அம்மாவும் பையனும் புதுசா குத்துன வராங்க. இதை பார்த்தோன்னே ஹீரோயின் யாரோ புதுசா குத்துன வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப் குரூப்ல போடுறாங்க. அப்ப பக்கத்து வீட்டுல இந்த லேடிஸ்லாம் சேர்ந்து இவங்க ஏற்கனவே இந்த ஏரியால இருந்தவங்க தான், காலி பண்ணிட்டு போயிட்டாங்க, இப்ப திரும்ப வந்திருக்காங்கன்னு சொல்றாங்க. ஹீரோயின் அவங்க கிட்ட பேசலாம்னு சொல்லிட்டு அவங்க குழந்தைய ஹஸ்பண்டையும் கூட்டு போய் ஒரு நாள் பேசிட்டு இருக்காங்க. அப்ப அந்த பையனோட அம்மா எனக்கு உடம்பு முடியலன்னு சொல்லிட்டு உள்ள போய் படுத்துறாங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஹீரோயின் கல்யாண நாள்னு சொல்லிட்டு அந்த பையனையும் அம்மா வீட்டுக்கு இன்வைட் பண்றாங்க. அப்ப அந்த பையன் அங்க இருந்து கிளம்பும் போது பீரோல அந்த துணியெல்லாம் எடுத்து வெளியே போட்டு அயன் பாக்ஸ் ஆன் பண்ணி வச்சுட்டு வந்துடுறான். கரெக்டா ஹீரோயின் கேட்க வெட்டி அவங்க ஹஸ்பண்ட் ஊட்ட போகும்போது பாக்குறாங்க அந்த பக்கத்து வீட்டு எரிய ஆரம்பிக்குது. அப்ப எல்லாரும் அங்க போய் கதவை வந்து உள்ள பாக்குறாங்க. அந்த பையனோட அம்மாவை காணோம். அந்த பையன் ரொம்பவே பயந்துடுறான். போலீஸ் கம்ப்ளைண்ட் எல்லாம் கூட்டு தேட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு 3 மணி நேரத்துக்கு அப்புறம் அவங்க அம்மா ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்தாங்கன்னு சொல்லிட்டு போலீஸ் அவங்கள கூப்பிட்டு வராங்க. அவங்க டீச்சரா இருக்கும்போது ட்ரெயின்ல போயிட்டு இருந்தாங்க, அதே ஞாபகத்துல அங்க போயிட்டு இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்க பையன் எல்லார்கிட்டையும் சொல்றான். எங்க அம்மா கொஞ்சம் ஞாபகம் இருந்து யாருன்னு அவங்க இப்படிதான் இருக்காங்கன்னு சொல்லி எல்லாரையும் சமாளிச்சிடறான். ஆனா ஹீரோயினுக்கு மட்டும் ஏதோ சந்தேகமாவே இருக்கு. ஏன்னா அவங்க ஜன்னல் வழியா பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த அம்மா எப்ப வெளியே வந்தாலும் செருப்பை கழட்டி விட்டு தான் உள்ள போவாங்க. 3வது விசில் ஆனோடனே அடுப்பு ஆஃப் பண்றாங்க. அவங்களுக்கு எப்படி ஞாபகம் வந்து இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு ஒரு டவுட்டாவே இருக்கு. அப்ப அந்த அம்மாவோட பொண்ணை பார்க்க அந்த பொண்ணு கனடால இருந்து வந்திருப்பா. அவங்ககிட்டயும் பேசுவாங்க. இல்ல எங்க அம்மாக்கு ஞாபகம் மதி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லுவா. ஹீரோயின் அவங்க பொண்ணு கிட்ட நம்பர் வாங்கிக்குவாங்க. அவங்க 2 பேரும் வாட்ஸ்அப்ல பேச ஆரம்பிப்பாங்க. மறுநாள் திரும்ப ஒரு வேலை விஷயமா நான் டவுன் வரைக்கும் போக வேண்டியது இருக்குன்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டு பொண்ணை கூட்டி எங்க அம்மா கொஞ்ச நேரம் பாத்துக்கோ, நான் ஜூஸ் வச்சிருக்கேன், எங்க அம்மா கொடுத்துருன்னு சொல்லிட்டு போயிடுறேன். அந்த பொண்ணு நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிடுறேன். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த பொண்ணு ஜூஸ் எடுத்து அந்த அம்மா கிட்ட கொடுக்குறான். அவங்க குடிக்க மாட்டாங்க. உடனே அந்த பையனுக்கு ஃபோன் பண்ணி அவங்க அம்மா குடிக்க மாட்டாங்கன்னு சொல்றான். நீ ஒரு கிளாஸ்ல குடிச்சிட்டு கூட எங்க அம்மா குடிப்பாங்கன்னு சொல்றான். உடனே இந்த பொண்ணு கிளாஸ்ல இருக்க ஜூஸை குடிச்சு திரும்ப அந்த அம்மாக்கு வேற ஒரு கிளாஸ்ல ஊத்தி கொடுக்குறா. இப்ப அந்த அம்மா குடிச்சிடுறாங்க. இப்ப ஹீரோயின் அவங்க வீட்டு உள்ள வராங்க. ஆனா அந்த வீட்டுல இருக்க பொண்ணு அவங்க தூங்க போறாங்க, அவங்களை டிஸ்டர்ப் பண்ணாதுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து அனுப்பிச்சிடுறாங்க. இப்ப ஹீரோயின் அந்த அம்மா எப்படி இருக்காங்கன்னு பாக்கிறதுக்காக திரும்ப வீட்டுக்கு வராங்க. ஹீரோனுக்கு ஜூஸ் ஊத்தி கொடுக்குறா. ஹீரோயின் ஜூஸை குடிச்சிட்டு அந்த அம்மா கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அந்த வீட்டு வாசல் ஒரு கார் வருது. அவன் ஹீரோயின் உள்ள போறதை பார்த்தோன்னே அந்த பையனுக்கு ஃபோன் பண்றான். அவங்க அம்மாவை பார்க்க அந்த பக்கத்து வீட்டு பொண்ணு போறா. எப்படியாவது அவளை வெளில வர வைன்னு சொல்றான். இவனும் அவங்க ஹஸ்பண்டுக்கு ஃபோன் பண்ணி ஹீரோயினோட ஹஸ்பண்டுக்கு ஃபோன் பண்ணி கேர்டேக்கர் யாரோ ஒருத்தர் நம்பர் சொல்றீங்களா, அவங்க நம்பரை சொல்லுங்கன்னு சொல்றான். உடனே ஹீரோயினோட ஹஸ்பண்டும் ஃபோன் பண்ணி வீட்டுல என் பழைய ஃபோன் இருக்கா, நம்பர் இருக்கும், எடுத்து அவர் கொடுன்னு சொல்றான். ஹீரோயின் இப்ப இது ரொம்ப அர்ஜென்ட்டான்னு கேட்கறாங்க. ஆமா அவர் கேட்டாரு, நீ உடனே வீட்டுல போய் எடுன்னு சொல்லி அனுப்பிச்சிடறான். ஹீரோயின் வீட்டுக்கு போனாங்க. ஒரு பொருள் உடஞ்சிருது, அதை கிளீன் பண்றாங்க. அப்படியே டைம் போயிடுது. ஹீரோயின் எதையுமே கவனிக்காம விட்டுறாங்க. மறுநாளே அந்த அம்மாக்கு திரும்ப காணா போயிடுறாங்க. அப்பதான் ஹீரோயினுக்கு ரொம்பவே சந்தேகம் வருது.